என்ன வெயிட் பண்றீங்க? ஒரே அழுத்து தானே, அழுத்தி தான் பாருங்களேன். சுடு மகா. இந்த புல்லட் உன் தலையில இறங்கும். என்ன இறக்கிடுவா? லேட் பண்ணாதீங்க சித்தி, ஷூட் பண்ணுங்க அவன. சித்தி ப்ளீஸ், தப்பு பண்ணாதீங்க. ராம், சத்யன் உள்ள வந்தா நான் கண்டிப்பா அவனை ஷூட் பண்ணிடுவேன். என் கண்ணு முன்னால நிக்காம முதல்ல அவனை வெளியே போ சொல்லு. உங்க அராஜகத்துக்கு அளவே இல்லையா? ஏன் இப்படி நடந்துக்கிறிய? ஏய், நீ உள்ள கால வச்சப்பவே நான் உன்னை சுட்டு தள்ளி இருக்கணும்டி. அப்ப பண்ணல பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அப்படி பண்ணிருந்தா இப்ப எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. இன்னொரு முறை நான் அதே தப்பே பண்ண மாட்டேன். மீரா சத்தியனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? மகா, முதல்ல இந்த ஆளை ஷூட் பண்ண. இந்த ஆள் இருக்கான் பாத்தியா, இவன் ஃப்ராடு. முதல்ல இவனை ஷூட் பண்ண. ஃப்ராடா? ட்ரக்ஸ் எல்லாம் வச்ச நீங்களாம் யாரு? உங்க நல்ல நேரம். இன்னைக்கு எனக்கு டியூட்டி இல்லன்னு பிஸ்டல் கொண்டு வரல. நீ எதுக்கே இங்க வந்தல? நீ எல்லாம் பேசாதல. ஏய், அண்ணன மரியாதை இல்லாம பேசுன, செத்தடா நீ. ட்ரக்ஸ் வியாபாரம் பண்ற குடும்பத்துல பொண்ணெடுக்க சம்மதிச்சதே பெரிய விஷயம். இதுல வெட்டி கௌரவம் வேற. மகா, யோசிக்காத. இவனை கொன்னாதான் மத்தவங்களுக்கு எல்லாம் பயம் இருக்கும். ஷூட் பண்ண, ஷூட் பண்ண மகா, யோசிக்காத. சித்தி, அவனை முடிச்சிடுங்க. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான், விடாதீங்க சித்தி. எதுக்கு சித்தி யோசிக்கிறீங்க? ஷூட் பண்ணுங்க சித்தி. சித்தி, நீங்க தைரியமா ஷூட் பண்ணுங்க சித்தி. பழைய தூக்கி செக்யூரிட்டி மேல போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம். வேணாம், நான் உள்ள போக மாட்டேன். ஆஹா, எதுக்கு இப்ப யோசிச்சுட்டு இருக்க? ஷூட் பண்ண அவனை. மகா, நோ ப்ராப்ளம், ஷூட் பண்ணு. அவனை கொன்னுடு மகா, இல்லன்னா என்கிட்ட கொடு, நான் வரேன். ஏ சுபாஷ், விடாத, சுட்டு தள்ள அவனை. மாறி மாறி வாங்கிக்கிறாங்களே. இவ எதுக்கு இங்க வந்தா? எப்படியாவது சமாளிக்கணும்.
ஏய் சுபாஷ் சுபாஷ், என்னங்க என்னடாச்சு உனக்கு என்னாச்சு சுபாஷ் சுபாஷ் என்னாச்சு உனக்கு என்னாச்சு உனக்கு என்னங்க என்னங்க ஆச்சு? வாங்க 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 உள்ள வாங்க. எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு ஒரே டென்ஷனா இருந்துச்சு. அது எப்படி வராம இருப்போம்? ఇది మా ఇంటి ఫంక్షన్. అలంకారం అంతా సూపర్ గా ఉంది. இதெல்லாம் சீதா ஏற்பாடுதான். ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். சித்தப்பா அப்பா எங்க போனீங்க? சித்தப்பா 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 எங்க இருக்கீங்க? சித்தப்பா பாஷ் எங்க போனாரு? எங்க போயிடுவா? எங்க போயிட்டீங்க? வாங்க அந்த பக்கம் போயிருக்கானு பார்க்கலாம் என்னங்க சித்தப்பா அப்பா எங்க அவரு? அப்பா சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, லேட் ஆனாலும் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டிய. இல்ல கதை வேற மாதிரி போயிருக்கும். ஆமா சீதா, வர வழியில கொஞ்சம் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆமா, வர வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. லேட் ஆனதுனால சீதாவும் மீராவும் பெரிய டிராமா போட வேண்டியதாயிடுச்சு. அங்கிள் ஷூ என்ன டிராமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தெரிஞ்சவங்க எல்லாம் வர வரைக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஃபங்க்ஷனை தள்ளி போடுவாங்கல்ல, அதத்தான் சொல்றாங்க. ஆமா ஆமா. சரி வாங்க உள்ள போலாம். சீதா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் ஆர்த்தி எடுக்கிற, எங்களுக்கு எடுக்க மாட்டியா? ஐயோ மறந்தே போயிட்டேன். எடுத்துட்டா போச்சு. இருங்க வாரேன். రే ఇల్లు చాలా బాగుంది కదా? అవునక్క. இவங்க தெலுங்குக்காரங்க. ஓ ஹலோ. ஆரத்தி வந்துருச்சு. మీ రెండు పేరుకు మ్యాచింగ్ చాలా బాగుంది. థ్యాంక్స్. எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்க? என்னடாச்சு உனக்கு சுபாஷ் என்னாச்சு கேக்குறோம்ல? ஏய் சுபாஷ் எப்படி இது எப்படி நடந்துச்சு? சொப்னா பேபி இங்க எப்படி வந்தா? அவளுக்கு நம்ம இடத்த காட்டாம தானே இருந்தோம். 10 வருஷமா மறைச்சு வச்சது எப்படி தெரிஞ்சிருக்கும்? இந்த விஷயம் தெரிஞ்சா அர்ச்சனாவுக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுமே. பசங்கள காரி துப்புவாங்களே. ஏன் சொப்னா பேபி இங்க வந்தா? கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னங்க அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா என்ன பண்றீங்க? சொல்லுங்கப்பா. ஐயோ
యాక్టింగ్ చాలు లేండి. రండి రండి. ఏంటి మామగారు, ఏంటిది? బలిపులు. ఓ బలిపు. குட் குட். சீதா గారు மாமகாரு பாவம் కదా. பாவமா தான் இருக்கு, என்ன பண்றது? రండి మామగారు. ఎక్కడికి? అక్కడికి. ఎందుకు సీతా గారు పిలుస్తున్నారు? మ్యాటర్ ఉంది మామగారు, రండి. నేను రాను. మీరు రానా? రాను. அப்படியா? அப்போ சொப்னா ஆண்டி கூப்பிட்டா நீங்க வருவீங்களா? சரி, சொப்னாவை பாத்தியலா இல்லையா? பார்த்தேன், ஆனா சொப்னா என்ன பார்க்கலையே. என் பேபி இங்க எப்படி வந்தா? ஆட்டோல தான் வந்தாங்க. அத கேட்கல. அவ ஏன் இங்க வந்தா? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். தேங்க்ஸ் சொல்ல மாட்டியலா? చెప్పరా? தேங்க்ஸ். நோ தேங்க்ஸ், சாரி. பேபி மாதிரி இவ்வளவு நல்லா தெலுங்கு பேசுறா. ரொம்ப நாள் பழகி இருப்பாங்களோ நினைச்சாலே பயமா இருக்கு. சின்ன மாமா காரு என்ன யோசிக்குதிய? சின்ன மாமா காரு ஏன் பயப்படுதிய? இது யார் வீடுன்னு, என்ன நடக்குதுன்னு, என்ன நடக்க போதுன்னு உங்க பேபிக்கு தெரியாது. பேபிக்கு தெரியாதா? தெரியாது. அப்ப நீ எதுவுமே சொல்லலையா? இன்னும் எதுவும் சொல்லல. நான் இப்ப போய் சொல்லிப்படுவா? ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாமா, ப்ளீஸ் வேண்டாமா, ப்ளீஸ் வேண்டாமா, சொல்லிடாதம்மா. சீதா காரு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த மகாதா உன்னை சரியாவே புரிஞ்சுக்கல. இப்ப நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாத சீதா. ஓ, இது தெரிஞ்சா நம்ம குடும்பத்து மரியாதை எல்லாம் கெட்டு போயிடும். நம்ம குடும்பத்துக்கு மரியாதை முக்கியம் இல்லையா? அப்படியா? ஆமா ஆமா சீதா, இது தெரிஞ்சா பெரிய தப்பாயிடுமே. எப்படி? ட்ரக்ஸ் பொருளை கடத்தினதை விட பெரிய தப்பாயிருமோ? ஆமா, அதுக்காவது நான் ஜெயிலுக்கு தான் போனேன். ஆனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நான் மேலேயே போக வேண்டியதான் சீதா. அர்ச்சனா என்ன அடிச்சே கொன்னுடுவா. தயவு செஞ்சு சொப்னா கிட்ட எதுவும் சொல்லிடாது சீதா. நான் சொல்லாம இருக்கணும்னா சத்யாக்கும் மீராக்காவுக்கும் கல்யாண நாள் குறிச்சு முகூர்த்த ஓலை எழுதணும். அதுல சம்மதம்னு மகாலட்சுமியும் உங்க அண்ணனும் கையெழுத்து போடணும். சின்ன மாமா காரு என்ன யோசனை? இல்ல, நான் மட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்தா போதாதா? அவங்கள நான் எப்படி கையெழுத்து போட சொல்ல முடியும்? அப்படியா? சரி, அப்போ ஒருத்தர் மட்டும் கையெழுத்து போடுறதுனால அந்த உண்மையெல்லாம் நான் ஒருத்தர்கிட்ட மட்டும் சொல்லிரவா? யார்கிட்ட? அர்ச்சனா. ஐயோ வேணாம் 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 வேணாம். அப்போ ஒழுங்கா எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கி கொடுங்க. என்னையே பிளாக்மெயில் பண்றிய சீதா. சின்ன மாமனாரே, இந்த பிளாக் ஒயிட் எல்லாம் எதுவும் தெரியாது. நீங்க என்ன கலர் மைய வேணாலும் நினைச்சுக்கோங்க. நான் சொன்னது நடக்கணும். நீங்க ஒழுங்கா எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கி கொடுங்க, சரியா? சீதா, ஏதாச்சும் ஆப்ஷனாவது கொடுக்கலாம்ல? ஆப்ஷன் பி இருந்தா கூட. ஆப்ஷன் தரலாமே. ஆனா அப்பயும் இதே கண்டிஷன் தான். வெளிய எல்லாரும் உங்களை தேடிட்டு இருக்காங்க. வந்தா நீங்க எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். நீங்க சொல்லலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் சொப்னா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கும். ஐயோ வேணாம் 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 வேணாம். அது அந்த பயம் இருக்கட்டும். உங்க 10 வருஷ ஃப்ராடுத்தனத்தை மறைக்கிறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். நீங்க அழுங்க, சிரிங்க, இல்ல பைத்தியம் மாதிரி கூட நடந்துக்கோங்க. முகூர்த்த ஓலையில சம்மதம்னு 4 பேரும் கையெழுத்து போடணும். போட்டுதே ஆவணும். ஒன்லி 10 மினிட்ஸ். பர்டா சீதா, சொப்னா பேபி சாப்பிட்டால? அவ பசி தாங்க மாட்டாமா. இந்த ரணகாலத்துலயும் ஒரு குதூகலம் தேவைப்படுது. 10 வருஷம் பந்தம்மா, என்ன பண்றது? உங்க பேபிய நான் பாத்துக்கிறத
நான் சொன்ன விஷயத்த நீங்க பாருங்க. ஒன்லி 10 minutes. 10 minutes. நான் சொன்னது மட்டும் நடக்கல, சொப்னா யாருன்னு எல்லார்கிட்டயும் நான் சொல்ல வேண்டியது இருக்கும். వస్తాను మామ గారు. ఓన్లీ 10 minutes. కేర్ఫుల్. எங்கேயாவது போய் ஒளிஞ்சிடணும். யார் கண்ணிலையும் பற்றவே கூடாது. கொஞ்ச நேரம் உட்காந்து தனியா யோசிக்கணும். அவசரப்பட்டு எதுவும் பண்ணிராதரா சுபாஷ். வந்துட்டாளே. என்னம்மா? இன்னும் 10 நிமிஷத்துல மொத்த ஃபேமிலியும் வந்துருவாங்க. பாத்தியா? ஐயரே, நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. 4 நட்சத்திரம் பார்த்தாச்சுமா, நேரமும் பார்த்தாச்சு. வந்தாங்கன்னா முகூர்த்த நாளை தீர்மானிச்சு எழுதி முடிச்சிடலாம். சீதா, நிஜமாவே சித்தி அப்பா சித்தப்பா வரேன்னு சொன்னாங்களா? பாஸ், அவங்களா எப்படி பாஸ் வருவாங்க? ஆனா வந்துதானே ஆவணும். வர வச்சிருவேன்ல. ட்ரீட்மெண்ட் அப்படி பாஸ். வந்துருவாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. மாப்ள, அங்கிள், சீதா ஏன் பொண்ணு, அவன் நினைச்சதை சாதிச்சிருவா. என்ன அங்கிள் அப்படி சொல்றீங்க? நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? உங்க பொண்ணா இருந்த காலம் அப்போ, இப்ப என் வைஃப். கரெக்ட், அதான் சரி. ஹலோ, நிச்சயதார்த்தம் எனக்கும் மீராவுக்கும், உங்களுக்கு இல்ல. அப்போ இப்பவே ஓலை படிக்க ஆரம்பிச்சிடலாமா? அது எப்படிங்க, மகாங்கிற மகாலட்சுமி வந்தாவணுமே. ఎంత పెద్ద బంగ్లా, நிறைய ஆஸ்தி ఉంటుంది. இந்த வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா சென்னையில் செட்டில் ஆகி போవచ్చు. నో హైదరాబాద్, ఓన్లీ చెన్నై. ఇల్లు చాలా బాగుంది. జ్యూస్ தேங்க்யூ. சிஸ்டர், இந்த வீட்டில் கல்யாணம் ஆகாம கல்யாணம் ஆகிற வயசுல பொண்ணுங்க ஏதாவது இருக்காங்களா? ஏன் கேக்குறீங்க? இல்ல இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான். இருக்காங்க தம்பி. காலேஜ் படிக்கிற 3 பொண்ணுங்க இருக்காங்க. அஞ்சலி, பிரியா, சத்யா. ஓஹோ, அப்படிங்களா? ஆமா. వాళ్ళల్లో ఒకరిని కరెక్ట్ చేస్తే చాలు, లైఫ్ సెటిల్ అయిపోతుంది. వదలకూడదు సుమన్. செல்வி గారు. ஆஹா, என் பேரு செல்வி காரு இல்ல, செல்வி மட்டும்தான். சிஸ்டர், காருனா மரியாதை, ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. ஓ, அப்படியா? உங்க ஃபேமிலில யாரெல்லாம் இருக்காங்க? யாருக்காக வெயிட்டிங்? இந்த வீட்ல சேது சாரு தான் பெரியவர். அவங்க மனைவி மகா என்கின்ற மகாலட்சுமி. ஓ, மகாலட்சுமி அம்மா தான் எல்லாமே. அவங்க வச்சதுதான் சட்டம். அவங்க நினைச்சதுதான் நடக்கணும். எல்லாருமே அவங்களுக்கு கீழே தான். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. ராம் சார் 1, அஞ்சலி பாப்பா 2வது. அதுக்கு அடுத்து சின்னவர். ஐயோ, செல்வி அக்கா எதையாவது உளறிட போறாங்க. பாஸ், இது வந்துடுதேன். சின்னவர் பேரு செல்வி அக்கா, சொன்னதை மறந்துட்டியலா? நான் என்னமா மறந்தேன்? நீங்க போங்க, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, குடும்பத்துல யாரா இருக்காங்கன்னு கேட்டாங்க, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டேன், நீங்க போங்க. சரிங்கம்மா. அப்பா, கொஞ்சம் ஏமாந்திருந்தா டைவோர்ஸ் தான் நடந்திருக்கும். மீரா அக்காவுக்கு கல்யாணம் நடந்திருக்காது. என் நிலைமையை பாத்தியா பேபி? படிக்கட்டுக்கெல்லாம் ஒளியற. ஐயோ சொப்னா பேபி, நீங்க வந்திருக்க கூடாது பேபி. எதுக்கு நீங்க வந்த? தப்பு பண்ணிட்ட. தப்பு தப்பு பேபி, நீங்க வந்திருக்க கூடாது பேபி. சீதா சொல்றத கேட்டுட்டு நீங்க வந்திருக்க கூடாது. சித்தப்பா, அப்பா, சித்தப்பா, சித்தப்பா என்ன சாப்பா பண்றீங்க? அப்பா ஏன் சித்தப்பா என்ன பண்றீங்க? வாங்க சித்தப்பா. சித்தி, சித்தி இங்க வாங்க. சித்தி வாங்க. கூடாதீங்க கூடாதீங்க, வேணா வேணா கூடாதீங்க 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 கூடாதீங்க, வேணா 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 கூடாதீங்க கூடாதீங்க, வேணா 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 வேணா. எங்க இருக்காரு? என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சு சுபாஷ்? என்ன இப்படி பண்றீங்க? வீட்டுல பதட்டு பாருங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஏய் சுபாஷ், என்னடா ஏன் அப்படி இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? இது வரைக்கும் எதுவும் ஆகல. ஆனா என்ன வேணாலும் ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஆகும், ஆயிடும், கண்டிப்பா ஆயிடும். சாமி இந்தாங்க. கொடுங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுமா. சரியான நேரத்துக்கு வந்துருவாங்க ஐயரே. நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரிம்மா. சீதா யாரு? சீதா யாரு? அவ யாரு மீரா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? மீராவுக்கு நாம தானே அண்ணனுங்க, நாம தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்.